மாதிரி கொடுக்கவே முடியாது. நீ ஏன் நெஞ்சில் ஏறப்போ சும்மா ஆசை அப்பாசையா இருக்கு. நான் மேலையா ஜென்ம எடுத்தாங்க அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது. நீ ஏன் நெஞ்சில் ஏறப்போ சும்மா ஆசை அப்பாசையா இருக்கு. நான் மேலையா கீழே அடிச்சுட்டு அலைகிறேன்.
காவல் போறதுக்கு கூப்பிட்டியா? காவலுக்கா? காவல் போறதெல்லாம் இருக்கட்டும், காவல் அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல வந்தவனே என்ன காதல் பண்ணணும்னு நினைச்சேன். காதல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு காதல் பண்ணணும். நான் ஒண்ணே சொல்றேன், உன் தங்கச்சி வந்தோடனே என்னைய மறந்துட கூடாது. ஆமா, நான் யாரு வந்தாலும் யாரையும் மறக்கிறதே கிடையாது. தங்கச்சி வந்தோடனே காதலி தான் முக்கியம்னு ஏன் பக்கம் தான் நிக்கணும். தங்கச்சி வந்தோடனே நான் யாரையும் மறக்க. எதையா பார்த்து சொல்லிட்டு இருக்கற? தங்கச்சி சொல்றேன். கமாண்டர் பண்ணணும்னு தங்கச்சிக்கு நோக்கம் கிளம்பிடும். அதனால தங்கச்சியை கூப்பிட்டு அப்புறமேட்டு தனியா செய்வோம். அங்க கூப்பிடு அம்மாவை. அம்மா இப்படிதான் எங்க ஊர்ல மாடு செனக்கி கத்தும். அம்மா தங்கச்சி வள்ளிக்குன்னு அம்மா அண்ணன் சத்தம் மட்டும் கேக்குது. அண்ணன் தங்கச்சி எங்க மங்களம் உண்டாகட்டும். இது எத்தனை மங்களம் இல்லடா, மங்களம் உண்டாகட்டும். எனக்கு அண்ணன் தானா? நீ எனக்கு இப்படியும் இல்ல இல்ல அப்பா சொல்லியிருக்காரு, 7 பேர் ஆம்பளை பிள்ளை பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை இல்லைன்ற ஒரு கவலை. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட பள்ளத்துல கண்டெடுத்து பாராட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்து என்னை தாங்கள் பார்த்து நீதான் எனக்கு தங்கை தான் கேட்டு இல்லடா எப்படி என்ன வளர்ந்து பெரிய அண்ணன் எனக்கு சிவாஜி கணேசன் சாலை அப்படியே பொழந்து கட்டுறாங்க. எப்படி வளர்த்தேன்? தோல்லை மார்லை தூக்கி போட்டு காஞ்சி வளர மாதிரிதான் இருக்கு. இசை வெட்டி வச்சு தேய்ச்சாத்தான் நீ இல்லடா, உன்னை தோல்லை மார்லை தூக்கி போட்டு வளர்த்தேன். அதனாலதான் அப்படி வச்சா என்ன இப்போதைக்கு சொல்லுங்க. நீங்க ஏங்க 2 பேரையும் வச்சு எப்படி சமாளிப்பீங்க? 2 பேரையுமா? 2 பேரையும் வச்சு சமாளிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் நினைக்காத. தெய்வ நம்பிக்கை இருக்கணும். தெய்வ நம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை தன்னால ஒரு நாளா வந்துரும். ஆனா நமக்கு 2 நம்பிக்கை நிறைய இருக்கு. எல்லாமே இருக்குதோ இல்லையா நமக்கு அதிகமா இருக்கு. உண்மையானால அப்ப சந்தோஷமான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிருக்கீங்க. ஆமா, காவலுக்கு நாங்க 2 மட்டும் தான் வரணும். சும்மா இருங்கம்மா, ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. அம்மா நீங்க இருங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு வெக்கமா வருதுமா. ஏமா இந்த அண்ணனை பார்த்து உங்களுக்கு வெக்கம் வருதாம்மா? ஏமா இல்ல எங்க அண்ணன் நீங்க அவரை பார்த்து கேட்டுட்டீங்களே. நம்ம 2 பேரும் போறோம் துணைக்கு. அவரு ஆனா என்னமா நீங்க வேற எப்ப இருப்பீங்க? அதுக்கு இல்ல இருக்கு. கணவர் பெயரை சொல்லலாம், பேரை சொல்லலாம், அது நியாயமாகுமா? ஸ்ரீராகம் என்னாலுமே அவனல்லவன் கண்மணி. பேர் சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? ஆமா சரி, அதனால இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. ஆமா, நீங்க மட்டும் யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, என்னம்மா வஞ்சகம் ஆகுமா? ஏமா மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பண்றீங்க? நான் என்ன மனசு வச்சு வெளியில ஒரு வயசுக்குள்ள ஒரு கண்ணி பிள்ளை என்ன ஒரு சின்னோட பிள்ளைய கூட்டியாந்து வெட்டற எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது யாருமே இந்த மாதிரி பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்க. காதலுக்கு கண்கள் சொல்லிருக்காங்க. காதலுக்கு கண்கள் இல்லை மானே, கண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சேன் நானே. மாதிரி நடுல இருக்கு. அதனால அது இருந்துட்டு போது நீங்க கண்ணுக்குள்ள யாரோ வச்சிருக்கீங்க? என் அண்ணன் வச்சிருக்கீங்க. ஆனா எங்க அண்ணன் கண்ணுக்குள்ள என்ன சமாதண்டு ஓட்ட கிடைச்சவங்க நடந்துருக்காரு. அப்படியா? அண்ணன் தங்கச்சி அந்த வீடுக்கு இந்த லேடி கிடைக்குது. அந்த வீடுக்கு இந்த லேடி தங்கச்சியா இருக்கு பாத்துக்கோங்க. அதனால கொடுத்து வச்சேன். அதனால மனசுல உள்ள ஆசைகளை எடுத்து எப்படி சொல்லவா? சொல்லு. சக்கரம் நித்துடன் சங்கரிச்சிடும் ஓம் நமோ நாராயணா.
அவதார வாமன நீங்க வந்த ரசத பேர் கொண்ட நாயகன் நீ